வணக்கம். இன்றைய செய்திகள். கால்நடை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையை +2 மதிப்பெண் அடிப்படையில் நடத்த இந்திய கால்நடை மருத்துவ கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு ஆன்லைன் வாயிலாக பண மோசடி செய்யும் சைபர் குற்றவாளிகளுக்கு வங்கிக் கணக்குகளை வாடகைக்கு விடுவோர் வீடுகளில் மாநில சைபர் குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தி 100க்கும் மேற்பட்டோரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். ஆன்லைன் வாயிலாக பண மோசடி செய்யும் சைபர் குற்றவாளிகளை சென்னை அசோக் நகரில் செயல்படும் மாநில சைபர் குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து வருகின்றனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இடைத்தரகர்கள் வாயிலாக சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களிடம் கமிஷன் தொகை தருவதாக கூறி அவர்களின் வங்கிக் கணக்குகளை வாடகைக்கு வாங்கி மோசடி பணத்தை வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்ப பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்தது. இத்தகைய செயல்களில் ஈடுபடும் பொதுமக்கள் மற்றும் இடைத்தரகர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களின் வீடுகளில் சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்ற வேண்டும் என மாநில சைபர் குற்ற தடுப்பு பிரிவு போலீசாருக்கு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி வங்கி அதிகாரிகள் உதவியுடன் சந்தேகப்படும்படியான பண பரிவர்த்தனைகள் நடந்த வங்கிக் கணக்குகள் மற்றும் ஏற்கனவே சைபர் குற்றவாளிகளுக்கு வங்கிக் கணக்குகளை வாடகைக்கு விட்டோர் குறித்த விவரங்களை மாநில சைபர் குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் சேகரித்தனர். அதன் அடிப்படையில் சென்னையில் செம்பியம், பெரம்பூர், வியாசர்பாடி, ஆவடி மற்றும் கிருஷ்ணகிரி, வேலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 200க்கும் மேற்பட்ட இடைத்தரகர்கள் மற்றும் பொதுமக்களின் வீடுகளில் சோதனை நடத்தினர். 100க்கும் மேற்பட்ட இடைத்தரகர்களை பிடித்து விசாரித்து வருகின்றனர். சென்னையில் மட்டும் 80 பேரிடம் விசாரணை நடைபெறுகிறது. முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து வழங்க கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை அவரது மனைவி சங்கீதா திரும்ப பெற்றுள்ளார். கணவர் விஜய் மீது தொடர்ந்து விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக சங்கீதா தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து வழக்கை முடித்து வைப்பதாக குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் புதிதாக விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்ய சங்கீதாவுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை குறைந்ததால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் நடவடிக்கைகள் எடுக்க மாநில பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து 288 கோடி ரூபாயை விடுவிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாக பெய்துள்ளது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்தும் கோரிக்கைகள் வந்தன. இவற்றின் அடிப்படையில் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் நடவடிக்கைகளுக்கு மாநில பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து 288 கோடி ரூபாயை விடுவிக்க தமிழக அரசு முடிவு செய்தது. இது தொடர்பாக தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வெளியிட்ட அரசாணையில் தமிழக குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு 58.55 கோடி ரூபாய், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 36.65 கோடி, பேரூராட்சிகளுக்கு 96.41 கோடி, நகராட்சி நிர்வாகத்துறைக்கு 97.36 கோடி ரூபாய் என மொத்தம் 288.97 கோடி ரூபாய் விடுவிக்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி புதிதாக ஆழ்துளை கிணறுகள் அமைப்பது, பழைய ஆழ்துளை கிணறுகளை புதுப்பிப்பது, பொது கிணறுகளை சுத்தப்படுத்துதல், கால்வாய்களை சீரமைத்தல் உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது நேரலை துண்டிக்கப்படவில்லை என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் நடந்த விவாதத்தின் போது அதிமுக கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசும்போது சட்டசபையின் நேரலை துண்டிக்கப்பட்டது என்றார். அதற்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளிக்கையில், பழனிசாமி பேசும்போது நேரலை துண்டிக்கப்பட்டதாக அதிமுகவினர் வேதனைப்பட்டு தெரிவித்தனர். உடனே நான் ஓடோடி சென்று அதிகாரிகளை அழைத்து அதை காட்டச் சொல்லி கண்களால் பார்த்து வந்ததன் வாயிலாக தெரிவிக்கிறேன். ஒரு வினாடி கூட நேரலை துண்டிக்கப்படவில்லை. நேரலையில் உங்கள் சிரித்த முகத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் என்று கூறினார். அதற்கு அக்னி கிருஷ்ணமூர்த்தி, வெளியே மக்கள் பார்த்து கொண்டிருந்த போது நேரலை துண்டிக்கப்பட்டதாக எங்களிடம் தெரிவித்தனர். அதைத்தான் பதிவு செய்தோம். வெளியில் ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை என்றார். இதற்கு சபாநாயகர் JCD பிரபாகர் கூறுகையில், நான் அவையில் இருந்து வெளியே சென்றபோது அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டேன். ஒரு நிமிடம் கூட தடையில்லாமல் நேரலையாக சென்றதாக தெரிவித்தனர். சில வீடுகளில் பார்க்கும் போது தடை ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறினார். அத்துடன் விவாதம் முடிந்தது.
தமிழகத்திற்கு உரிய வரி பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் நேற்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டசபைக்கு வரும் எம்எல்ஏக்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் நடந்த விவாதத்தின் போது தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, சட்டசபைக்கு வரும்போது இன்னும் நோட்டில் தான் கையெழுத்து போடுகிறோம், தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது, எனவே கையெழுத்து இல்லாமல் பயோமெட்ரிக் வருகை பதிவை கொண்டு வர வேண்டும். தண்ணீர் பிரச்சனை அங்கேயும் ஓயவில்லை, இங்கேயும் ஓயவில்லை. இங்கே பாதி பேருக்கு டம்ளரில் தண்ணீர் கொடுக்கின்றனர். அனைவருக்கும் சுகாதாரமாக பாட்டிலில் தர வேண்டும். அதற்கும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தடை போட்டு விட்டார் என்று கூறினார். இதற்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பேசுகையில், சட்டசபைக்கு வரும் உறுப்பினர்களின் வருகை பதிவை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்வதற்கான திட்டம் உள்ளது. விரைவில் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தண்ணீர் பாட்டில் கொடுக்க நான் தடை போடவில்லை, நான் பேசியதை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன், சபாநாயகர் தக்க முடிவெடுக்கலாம் என்று கூறினார். அத்துடன் அந்த விவாதம் முடிவடைந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.